Hello everyone, welcome back to my channel Recipes by Suvi. இன்னைக்கு நம்ம பார்க்க போற simple and tastyயான snack recipe Soya 65. இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு panல 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறம் டேஸ்ட்டுக்கு 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃப்ளேமை மீடியம்ல வச்சுக்கோங்க. அடுத்து 1 கப் soya chunks ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்னைக்கு மினி சோயா சங்க்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா பெருசு கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் குயிக்காக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. 15 மினிட்ஸ் இது அப்படியே சூட்லேயே இருக்கட்டும். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. தண்ணி ரிமூவ் பண்ணிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. நம்ம போடுறப்ப சிறுசாக இருந்தது, குக் ஆனதுக்கப்புறம் நல்லா பெருசாயிடுச்சு. அடுத்து ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு ஆட் பண்ணுறப்போ நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். மைதா மாவு வந்து நல்லா பைண்டிங் எஃபெக்ட் கொடுக்கும் உங்களுக்கு. மசாலா வந்து சோயா சங்க்ஸ் கூட பைண்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூனுக்கு மேலே ஆட் பண்ண வேண்டாம், நல்லா இருக்காது. அடுத்து இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுட் கலர் தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கோங்க. நான் ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன், 1 பிஞ்ச். இது ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ணி வச்சிருந்த சோயாவை நல்லா வாட்டரை பிழிஞ்சிட்டு கம்ப்ளீட் வாட்டர் கண்டென்ட் இல்லாத மாதிரி பிழிஞ்சுக்கோங்க. இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா நல்லா பைண்ட் ஆகிற மாதிரி கலந்துக்கோங்க. நீங்கள் ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணலைன்னா நீங்கள் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் பண்ணிவிட்டு சால்ட்டும் ஸ்பைஸும் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சோயாவை ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மேரினேட் பண்ணது ஒரு 1/2 அன் ஹவர் நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் அப்படியே தான் ஃப்ரை பண்ணுறேன். இப்போ எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் குக் பண்ணிங்கன்னா சோயா ஹார்ட் ஆயிரும். பபிள்ஸ் நின்ன உடனே நீங்கள் ஃப்ரை பண்ணதை எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா குக் ஆகிடுச்சு. நான் இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். சோயா நல்லா குக் ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இதே மாதிரி நான் செகண்ட் பேட்ச் ஆட் பண்ணிக்கிறேன். செகண்ட் பேட்ச் எடுக்கிறதுக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் கருவேப்பிலை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. முன்னாடியே போட்டிங்கன்னா கருவேப்பிலை சீக்கிரம் பேர்ன் ஆகிடும். அதனால் லாஸ்ட் மினிட்ல நீங்கள் போட்டுட்டு ஒன்றா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு. நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டி சோயா 65 ரெடி ஆகிடுச்சு. இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா சூடாக கறி லீஃபோட சர்வ் பண்ணுங்கள். மழை காலத்தில் நீங்கள் சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்காக சர்வ் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் ரச சாப்பாடு, சாம்பார் சாப்பாடு, தயிர் சாப்பாடு இந்த மாதிரி விதவிதமான சாப்பாடு கூட வச்சு நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from me, Shweta. See you guys in my next video.